இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்தால் இஸ்ரேல் பிரதமர் வெளியிட்ட எச்சரிக்கை. காசா போர். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா 1.5 லட்சம் கோடி நிதியுதவி. லெபனான் காசா யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு முழுமையான வெற்றி சாத்தியமில்லை. முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு தலைவர் தெரிவிப்பு. ஹமாஸ் தாக்குதலை கண்டித்த ஜப்பான். வலுக்கும் போர். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்வது ஈரானுக்கும் அதன் கூட்டாளர்களுக்கும் தான் நன்மையை உண்டாக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று மேக்ரோன் கூறியிருந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்வது ஈரானுக்கும் அதன் கூட்டாளர்களுக்கும் தான் நன்மையை உண்டாக்கும் என எச்சரித்துள்ளார். ஈரான் தனது கூட்டாளர்களுக்கு உதவுகிறது, அதேபோல இஸ்ரேலின் நண்பர்கள் தனக்கு உதவ வேண்டும் என்றும் ஆயுதங்கள் வழங்குவதற்கு தடை விதிக்கக்கூடாது என்றும் இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது என்றும் கூறிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அப்படி ஆயுதங்கள் வழங்குவதை தடை செய்வது தீமை செய்யும் ஈரானை வலிமைப்படுத்தத்தான் செய்யும் என்று கூறியுள்ளார். சமீபத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரோன் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான தீர்வு காண முனைய வேண்டும் என்று கூறியுள்ள மேக்ரோன், லெபனான் இன்னொரு காசாவாக ஆகக்கூடாது என்றும் மோதல் அதிகரிப்பதை தவிர்ப்பதற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் நீடித்து வரும் நிலையிலும் கடந்த ஆண்டு முதல் நடந்து வரும் காசா போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இராணுவ நிதியுதவியை வழங்கி வருகிறது. இந்த ஓராண்டில் ரூபாய் 1,50,297 கோடி நிதியுதவியாக இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளது என அது பற்றிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. இது தவிர ஓராண்டாக அமெரிக்கா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளுக்கு கூடுதலாக ரூபாய் 40,807 கோடி செலவிடப்பட்டுள்ளது. இதில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக போரில் குதித்த ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான கடற்படை நடவடிக்கைகளுக்கான செலவுகளும் அடங்கும். ஏனெனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வர்த்தக கப்பல்களை இலக்காக கொண்டு அவற்றை தாக்கினர். இதனை தடுக்க அமெரிக்கா முன் வந்துள்ளது. இந்த அறிக்கையானது காசாவுக்கு எதிரான இஸ்ரேல் போருக்காக அமெரிக்கா செலவிட்ட தொகையுடன் நிறைவடைகிறது. இஸ்ரேல் கடந்த செப்டம்பர் இறுதியில் 2வது முறையாக லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தொடங்கிய போருக்கான செலவு இதில் கணக்கில் கொள்ளப்படவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக ஓராண்டுக்கு முன் ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இதற்கு இஸ்ரேல் கொடுத்த பதிலடி தாக்குதலில் காசாவில் 41,000க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட 1400 பேர் பலியாகியுள்ளனர். இந்த நிதியுதவிக்கான கணக்கீடுகளை ஹார்வர்ட் ஜோன் எஃப் கென்னடி கல்வி நிலையத்தின் பேராசிரியை லிண்டா ஜே பில்மிஸ் மற்றும் சக ஆய்வாளர்களான வில்லியம் டி ஹார்டங் மற்றும் ஸ்டீஃபன் செம்லர் ஆகியோர் மேற்கொண்டனர். இஸ்ரேலிய தலைநகர் மீது ஹமாஸ் மேற்கொண்ட ரொக்கெட் தாக்குதலில் 2 காயமடைந்திருக்கிறார்கள். காசாவின் கான் யூனிஸ் பகுதியிலிருந்து 5 ரொக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதேவேளை தாக்குதலை மேற்கொண்டதை ஹமாஸ் உறுதி செய்துள்ளது. அயோலான் நெடுஞ்சாலையில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக பிபிசி செய்தியாளர்கள் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். 30 வயது மிக்க 2 பெண்கள் காயமடைந்தனர் என இஸ்ரேலின் ஆம்புலன்ஸ் சேவை தெரிவித்துள்ளது. இதேவேளை 2 இஸ்ரேலிய படையினருக்கு எதிராக ரொக்கெட் தாக்குதலை மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. தென் லெபனானின் மரூன் அல்-ரஸ்பார்க் ஜல் அல்-அலாமில் இஸ்ரேலிய படையினரை இலக்கு வைத்ததாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவர் ஜியோரா ஐலாண்ட் காசா அல்லது லெபனானில் இஸ்ரேலால் முழுமையான வெற்றியை அடைய முடியாது என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய சேனல் 12க்கு அளித்த பேட்டியில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா சரணடைய மாட்டார்கள்,
தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்துபவர்கள் எப்போதும் அதனை நடத்தி கொண்டே இருப்பார்கள் என்று எய்லாண்ட் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இரு முனைகளில் போரை தொடர்வது இஸ்ரேலின் நலனுக்கு நன்மையாக இருக்காது, எனவே அரசியல் தீர்வுகளுக்கான சாத்தியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவித்துள்ளார். மேலும் காசா மற்றும் லெபனானில் இராணுவ அழுத்தம் மட்டுமே ரட்சிப்பை அடைய முடியும் என்று தொடர்ந்து நம்புவது துரதிர்ஷ்டவசமானது என்று எய்லாண்ட் கூறினார். ஹமாஸின் ஆயுத பிரிவான கஸ்ஸாம் பிரிகேட்ஸ் கொடிய அக்டோபர் 7 தாக்குதலின் ஆண்டு நினைவு நாளில் தெற்கு காசாவில் இருந்து டெல் அவிவ் நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தி இன்றுடன் சரியாக 1 வருடம் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் தாக்குதலை கண்டித்த ஜப்பான் இந்த யுத்தத்தினால் காசா மக்கள் அனுபவித்து வரும் கொடுமைகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளது. ஓராண்டுக்கு முன்பு இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு ஜப்பான் ஐயத்திற்கு இடமின்றி கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த 12 மாதங்களில் காசாவில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான சூழ்நிலையால் கடுமையாக கவலையடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. ஹமாஸ் மற்றும் பிற குழுக்களின் தாக்குதல்களை ஜப்பான் தொடர்ந்து சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்கிறது. மேலும் சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்துகிறது என்று ஜப்பான் வெளியுறவு மந்திரி தகேஷி இவாயா கூறினார். அதே நேரத்தில் காசா பகுதியில் நடந்து வரும் முக்கியமான மனிதாபிமான நிலைமை குறித்து ஜப்பான் மிகவும் கவலை கொண்டுள்ளது. இவ்வாறு இவாயா தெரிவித்திருந்தார். தாக்குதலின் போது பெரும்பாலான பொதுமக்கள் கொல்லப்பட்டதையும் இஸ்ரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் இருவரும் எதிர்கொள்ளும் பாதுகாப்பின்மையையும் சுட்டிக்காட்டினார். மேற்கு கரை, லெபனான், செங்கடல், ஏடன் வளைகுடா மற்றும் ஈரான் உட்பட மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேல் மற்றும் காசா பகுதிக்கு அப்பால் அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்து ஜப்பான் தீவிரமாக கவலை கொண்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். நேற்று மாலை லெபனானின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 17 பேர் காயமடைந்தனர் என்று லெபனான் அதிகாரி மற்றும் இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி மவுண்ட் லெபனான் கவர்னரேட்டின் அலே மாவட்டத்தில் உள்ள கேஃபோன் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 13 பேர் காயமடைந்துள்ளனர். மற்றொரு இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 4 பேர் காயமடைந்தனர். ஒரு இஸ்ரேலிய ட்ரோன் தெற்கு லெபனானின் கிழக்கில் உள்ள மர்ஜியோ நகரத்தின் வடக்கு நுழைவாயிலில் பயணித்த 2 சக்கர வாகனம் மீது ஏவுகணையை ஏவியது என்று தெரிவித்துள்ளது. அதேபோல எல்லை பகுதியின் மத்திய பகுதியில் உள்ள யாரோன் கிராமத்தில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் ஒரு மசூதியை அழித்தது என்று பெயர் தெரியாத இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. காசாவில் வாழ்ந்த சுமார் 23 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மனித உரிமை உதவிகள் எட்டாத துண்டிக்கப்பட்ட பிரதேசமாக காசா திகழ்ந்து வரும் நிலையில் இஸ்ரேல் வீசும் குண்டுகளை விட உணவு தட்டுப்பாடும் சுகாதார சீர்கேடுமே அம்மக்களின் கொடுங்கனவாக மாறியுள்ளது. கை கால்களை இழந்த சிறுவர் சிறுமியரின் புகைப்படங்கள் காண்போர் நெஞ்சை பதற வைப்பதாக உள்ளன. குழந்தைகள், கர்ப்பிணிகள் மருத்துவ உதவிகள் கிடைக்காமலும் பட்டினியால் ஏற்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த அசாதாரண சூழ்நிலையில் குழந்தையை பிரசவிக்கும் தாய்மார்கள் நிற்கதியில் விடப்பட்டுள்ளனர். சொந்த நாட்டில் அகதியாக மத்திய காசாவில் டெய்ர் அல் பலாக் பகுதியில் டென்ட் முகாம் ஒன்றில் கையில் தனது 1 மாத பெண் குழந்தை மிலானாவை ஏந்தியவாறு பேசும் ரானா சாலாக் என்ற தாய், இந்த குழந்தையை இந்த போருக்கும் துன்பத்துக்கு மத்தியில் பெற்றது என்னை குற்ற உணர்வில் தள்ளியுள்ளது. முடிவெடுக்கும் உரிமை எனக்கு இருந்திருந்தால் நான் இவளை பெற்றிருக்கவே மாட்டேன் என மிகவும் கவலையுடன் தெரிவித்துள்ளார். ஐநா குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பின் அறிக்கை தரவுகளின்படி சாலாவின் குழந்தை மிலானா காசாவில் கடந்த 1 வருடத்தில் போருக்கு மத்தியில் பிறந்து அவதிப்படும் 20,000 குழந்தைகளில் ஒருவள் ஆவாள். கணவனை இழந்து தனியே குழந்தையை தூக்கி கொண்டு குண்டுகளுக்கு பயந்து முகாம்களுக்கு முகாம் இடம் மாறி வரும் தாய்மார்கள் காசாவின் துயரத்துக்கு சாட்சிகளாக உள்ளனர்.
தற்கொலை எப்படி எதற்கும் தீர்வாக இருக்காதோ அதுபோல போர்களும் எதற்கும் தீர்வு கிடையாது என்பதை ஆயுதங்களை கொண்டாடும் வியாபாரம் செய்யும் மரண வியாபாரிகள் மக்களிடமிருந்து மறைத்து வருகின்றனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.